இன்றைக்கி இது என்ன டேட்னா 22. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக. இது எப்படி வச்சோன்னா இதோ இருக்குது பாருங்கள் வெறும் அது மாதிரி வச்சு ஒரு வாரம் தான் ஆகுது. ஆனால் நல்லா சூப்பராக தலைன்னு நல்லா துளுத்து இருக்குது. இது வந்து கற்பூரவள்ளி. இது பாருங்கள், இது வந்து அன்றைக்கி சொன்னோம் இல்லைங்களா, சேப்பங்கிழங்கு நட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து புதினா நட்டுருக்கேன். இது தண்டுக்கீரை, நேற்று பறித்து குழம்பு வச்சாச்சு இந்த தண்டுக்கீரையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மிளகா நாற்று விட்டுருக்கோம். இதில் இந்த பாருங்கள், இது ரோஸ் செடி பூவே பூக்க மாட்டேங்குது. அடுத்தது பாருங்கள் எப்படி குச்சி குச்சியாக நட்டிருக்கோம். இதுவுமே புதினா தான். இது நட்டு நேற்று நட்டேன். பாருங்கள், இது வந்து மாதுளம்பழம். அதிலே தன்னால் விதை வந்தது எப்படின்னு தெரியல, மரமாக இருக்குது. சரி விட்டுட்டோம் அப்படியே. இதுலேயுமே புதினா நட்டுருக்கேன். இது பாருங்கள் கற்பூரவள்ளி, பாருங்களேன் எப்படி இருக்குது தலைன்னு தெரியுதுங்களா? ஃபுல்லாக கற்பூரவள்ளி தான். இதில் பார்த்தீங்கன்னா பவள மல்லின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதை நட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதில் புதினா இருக்குது. அப்படியே வாங்க, இது பாருங்கள் இதுவும் கற்பூரவள்ளி. இது பாருங்கள், இது என்ன செடின்னே தெரியல, பில்லு மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதை இருக்குது, அது என்னன்னு தெரியல. இதுவுமே புதினா தான். இது பாருங்கள் கற்பூரவள்ளி தான், செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது கற்பூரவள்ளி. அந்த சைடில் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது, தெரியுதுங்களா? ஓகே மக்களே, நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துல செடி வச்சுருக்கீங்களா? பக்கெட்டில், அன்னக்கூடையில், எல்லாம் வேஸ்ட்டான ஏன் பாத்திரத்தில் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். பாருங்கள் 2 அன்னக்கூடை வேஸ்ட்டு, அப்புறம் பெயிண்ட்டு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் கவரு. இங்கே ஒரு கவர் இருக்குது, அது ஒரு வெங்காய ட்ரே. ஆமாம், இது ஒரு பித்தளை பக்கெட்டி, இதெல்லாம் வச்சுருக்கோம். ஓகே மக்களே, இதில் எந்த செடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் மக்களே.